सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। रामो विरामो विरथो पार्थो निर्यो नयो नयः वीरः सत्यमतां श्रेष्ठः धर्मो धर्मवियुक्तमः. விஷ்ணுதாசனாம ஸ்தோத்திரம் பரம பாவனமானது. எப்படிப்பட்டதான பாபங்கள் மனுஷனுடைய மனசுல இறந்த போதிலும் அவைகளை எல்லாம் சத்தியாக நாசம் பண்ணி சித்தி பண்ணி மனுஷனுக்கு வேதாந்த ஞானத்வாரா முக்தி அளிக்கக்கூடியதான அற்புதமான நாமாக்கள். பிரதிதினமும் எல்லோரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியதான திருநாமாக்கள். அதுல ராமாவதாரத்தை சொல்லக்கூடியதான பதவியை பார்த்து கொண்டிருக்கோம். ராமஹாங்கிற ஒரு அற்புதமான நாமாவில கொஞ்சம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக ஸ்ரீராமஹான்னு பேரு. ராமஹான்னு பேரு. அடுத்தது விராமஹான்னு ஏதோ ஆப்போசிட்டா சொல்றா போல ஒரு ஞாபகம் வரலாம் நம்ம. இது இல்லை, விராமஹான முடிவுன்னு அர்த்தம். விராமோ வசானம். பகவான ராமச்சந்திரமூர்த்தியாக எப்பொழுது இவன் கருத ஆரம்பிக்கிறானோ, தியானம் பண்ண தொடங்குகிறானோ, அவனுக்கு அதோட இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான சக்கரத்துக்கு முடிவு வந்தாச்சு. அதான் விராமகான்னு. பல பிறவிகள்ல அவன் பண்ணியிருந்தான புண்ணியங்களுடைய வாயிலாகத்தான் அவனுக்கு பகவான் இடத்துல பக்தி வரும். அதுலயும் ராமன் இடத்துல பக்தி வர்றது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லும். தர்மமானது அது உருவெடுத்ததான ஒரு ஸ்வரூபம் ராமன். அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தர்மத்துக்கு அதிக்கிரமித்து போகல. அந்த தர்மங்களிலும் எந்த தர்மமானது அனுஷ்டானம் பண்ணினா தனக்கு சொந்தமாக சிறிதேனும் லாபம் இல்லைன்னு பார்க்கிறாரோ அந்த தர்மத்தை இருக்கு. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், தர்மமான வழி இருக்கு, அதனால நமக்கும் பெருமிட்டு வருது அப்படின்னு அதை நிச்சயமா அனுசந்தானம் பண்ணுவோம். ஆனா அவர் அப்படி இல்லை. தர்மமா இருந்த போதிலும் அது எந்த தர்மமானது தனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதோ அந்த தர்மத்தையும் தான் அனுஷ்டானம் பண்ணுவாரா. அதனால்தான் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லி காட்டுக்கு போனார். நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார். சீதாதேவியை விட்டார். இத்தனைக்கும் காரணம் என்ன? ஒரு தர்மம்னு இருக்கா, அந்த தர்மமானது தனக்கு தீங்களை கொடுத்தாலும் சிரமத்தை கொடுத்தாலும் தான் அதை பார்க்கப்படாது, தர்மத்தை தான் முக்கியமாக வைத்துக் கொள்ளணும். அப்படி இந்த தர்மத்தை யார் அனுஷ்டானம் பண்ண தொடங்குறானோ, தர்மத்துல நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கோ அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரமமும் இல்லாமலேயே முக்தி மார்க்கத்துக்கு போவான். முக்தி சௌதத்துக்கு முதல் வழியானது தர்மம். அதான் சொல்றது சாஸ்திரம். நாவிரதோ துஷ்டரிதா நாசாந்தோ நாசமாஹிதா ந அவிரதா துஷ்டரிதா. கெட்ட நடத்தையிலிருந்து யார் இன்னும் பின்வாங்கலையோ அவனுக்கு வேதாந்தமே கிடையாது. முதல்ல தர்மம். ஆதார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரஸ்ருதா அப்படின்னு தர்மத்துக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. முன்னோர்கள் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் அந்த தர்மத்துல வந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில 10 பக்கம் மனுஷனுடைய மனசை இழுக்கிறதுக்கு வழிகள் உண்டு. தர்ம மார்க்கத்துல நழுவறதுக்குத்தான் நிறைய சான்ஸ். அதுக்காகத்தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு பெரியவர்கள் சொல்றது. அந்த தர்மத்தோட நம்ம இருந்தோமே, ஏன்னா நமக்கு ஒரு நாளும் இந்த பக்கமா அந்த பக்கம் போக முடியாது. அப்படி அந்த தர்மத்துல தீர்மானமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடியதான ராமனிடத்துல பக்தி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிறவி இறப்பு எனக்கூடியதான ஒரு சக்கரத்துக்கு முடிவு உண்டு.
ஆகையால் அவருக்கு என்ன பேரு விராம விராமோவசானம் அப்படின்னு சூத்திரம், பாணினி சூத்திரம். ஆகையால் விராமான அதோடு முடியும். எத்தனையோ ஜென்மாக்களை என்னென்னமாவோ பிறந்திருக்கோம், பிறந்ததிலிருந்து என்னென்னமோ சுக துக்கங்களை அனுபவித்திருக்கோம். சுக துக்கங்கள் இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ துக்கங்கள் வந்திருக்கு, எத்தனையோ துக்கங்கள் வந்திருக்கு. அந்த துக்கங்கள் அதிகமாக வந்ததுனால்தான் மனுஷனுடைய மனசுல டிப்ரெஷன் ஏற்படுறது. ஒரு அனிச்சையான ஒரு சுபாவம் என்ன வாழ்க்கையில கடந்ததுக்கோ அப்படின்னு போற அது இருக்கப்படாது. நம்மளையும் காப்பாற்றுற ஒரு உறவன் இருக்கா, நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனுஷனுக்கு அவைகள் எதனால வரும்? இந்த ராமனை நம்பினோன்னா இது வேற ஒரு கட்டமும் இல்லை. அதனால விராமோவசனம் பிராணினாம் அஸ்மின்னுக்கு விராமா. எல்லா பிராணிகளும் அதுல இன்னார் எனக்கூடியதான் நிர்பந்தம் இல்லை. நீங்க பகவான் இடத்துல சரணாகதி பண்ண வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு நானே பகவானே எனக்கு சரணம் என்று யார் நினைக்கிறானோ அவனுக்கு நான் நிச்சயமாக அடைக்கலம் கொடுப்பேன்னு பகவான் சொல்லியிருக்கார். இது இந்த சரணாகதி சந்தர்ப்பத்துல எப்ப நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறானோ அதற்கு பிறகு பகவான் வேற எதையும் 10 நாள் இந்த தப்பு பண்ணிட அந்த தப்பு பண்ணிட அது அப்படி எல்லாம் நடந்ததுல என்ன வெற்றியிலேன்னு சொல்ல மாட்டான். யாரு சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீகித யாசகே ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணி நான் உனக்கு சேர்ந்தவன் என்று நினைக்கிறானோ அபயம் சர்வபூதேச்ச எல்லா பிராணிகளிடத்திலும் நான் அபயத்தை கொடுக்கிறேன். இது பிரதமமான அப்படிப்பட்டதான ராமன் இருக்காரு, அவர் தான் விராமன். அவசானம் எல்லா பிராணிகளும் போய் சேர வேண்டியதான இடம். எத்தனை பிறவைகள் என்னென்னமாக பிறந்தாலும் கடைசியில போய் சேர வேண்டியதான இடம் பகவான் ராமன். ஆகையால் இவருக்கு விராமன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வீரதா இன்னொரு வார்த்தையும் பாருங்க. வீரதா ரத்தினா ஆசை, எதிரையும் ஆசை இல்லாதவன். இது யோஜனை பண்ணி பார்க்க முடியுமா? மனுஷாளுக்கு என்னென்னமோ ஆசை இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் இது வேணும் வேணும்னு ஆசை இருக்கு. ஆசைக்கு குறைச்சலே இல்லை. அதோட இருக்கிற பொருளே மறுபடியும் ஆசைப்படுறான்னு எத்தனை பொருள், எத்தனை ட்ரெஸ் இருக்கு இன்னொரு ட்ரெஸ் வேணும்னு நினைக்கிறோம். எத்தனை புதுசான பதார்த்தங்கள் சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இந்த மனுஷனுடைய அபிப்பிராயம் எவ்வளவு அனுபவிச்சாலும் அவனுடைய ஆசைக்கு முடிவு காணப்படலை. அபிஷா கிருஷ்ணமர்த்தேவ பூஜையேவ அபிவர்த்தது. நெருப்புல நெய்ய விட விட அந்த நெருப்பான இன்னும் வேணும் நெய்யில் கேட்கறது. அதே போலயே நம்ம மனசானதும் எவ்வளவு ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைத்த போதிலும் இன்னும் ஆசை வேணும் வேணும்னு ஆசை பட்டுக்கொண்டே இருக்கு. போரும்னு தோண மாட்டேங்குது. அந்த போரும்னு தோணணும்னால் அவனுக்கு வைராக்கியமானது வரணும். அந்த வைராக்கியம் எப்படி வரும்? ராமனுடைய பக்தியினால வரும். பகவத் பக்தியினால நாம் அனுபவிச்சது போறோம். நாம் எது வந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது. ஆனால் அப்பொழுது வேற எதையும் அதிகமாக தோணாது. நமக்கு ஒரு பொருள்ல ஆசை வருது, அந்த பொருளை நாம் அடைந்தோமையானால் அதனால் நமக்கு சுகம் வருங்கிற எண்ணம் தான் ஆசைக்கு காரணம். ஆசைக்கு காரணம் என்ன? எப்பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்கும் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு வருமையானால் அப்பொருளை வேணும் என்று நாம கருதுகிறோம். இப்பொழுது அதுல இருந்த சுகம் நிஜமாக ராமனுடைய பாதார வேண்டத்தில் தான் சுகம் இருக்கு. ராமநாமாவை சொல்லிக் கொண்டிருந்தா தான் நிஜமான சுகம் இருக்கு என்று பார்த்தோமே. ஏன்னா பிறகு எதிரையாவது ஆசைப்படுவானோ? அயர்வாள் எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை பாட்டு பாடினார். ஒவ்வொரு பாட்டும் நிதிக்காலா சுகமா ராமுனி சன்னிதிக்காலா சுகமா அவ்வளவுதானே பாடிட்டு இருக்காரு அவர். இது வேணும் அது வேணும்னு கேட்டாரா? நினைச்ச சரபோஜி மகாராஜா கொட்டியிருப்பான் எல்லாத்தையும். வேண்டாம், நீங்க கொடுக்கக்கூடியதான லௌகிகமான சுகங்கள் எல்லாவற்றையும் இந்த ராமநாமாவை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடியதான ராமானந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு முன்னால இது எதுக்கும் உபயோகப்படாது அப்படின்னு ஒரு தீர்மானமான நம்பிக்கை வருது. காரணம் என்னன்னா அவர் வாழ்க்கையை அவர் எதையும் எதிர்பார்க்கல. விதம் ரதம் அச்ச விஷய சேவாயா ஒரு விஷயத்தையும் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தார். அந்த ரகுவம்சத்தில் இருக்கிற ராஜாக்களே அப்படித்தான். அதிலும் விசேஷமாக ராமனானவர் எந்த பொருளையும் இது எனக்கு வேணுங்கிற அபிப்பிராயம் இல்லை.
தான் ராஜ்யத்துல இருக்கிற 11,000 வருஷமும் தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிக ராமோ ராஜ்யம் அகாரயது 10,000 வருஷம், அதுக்கப்புறம் 10-100 வருஷம் அப்படிங்கிறார் வால்மீகி. மொத்தம் 11,000 வருஷம் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணினாங்க. என்னைக்கும் இந்த ராஜ்யத்துல வரக்கூடியதான சுத்தம் எனக்கு என்று நினைக்கிறேன். இந்த ராஜ்யத்துல வரக்கூடியதான ஒவ்வொரு சின்ன காசா இருக்கட்டும், அது யாருக்கு? ஜனங்களுக்கு சேர்ந்து ஜனங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அவளுடைய நன்மையே மனசுல நினைத்து கொண்டு அப்படியே வாழ்ந்திருந்த தான் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு பதவியில இருக்கிறே ஒழிய இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் வரலே எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருந்தேன். ஆகையால் விஷயத்துல ஆசை இல்லாம யார நாம தியானம் பண்றோமோ நமக்கும் விஷயத்துல ஆசை போகும். எதா எதா உபாசத்தை ததைவ பலம் பவதி. அதே இதுதான் அவரை எப்படி நம்ம உபாசிக்கிறோம்? விஷய சேவையே இல்லாதவர், வைராக்கியசாலி. பரமேஸ்வரன் நாம் உபாசனை பண்ணும் பொழுது அப்படித்தானே உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். அவர் இது இருக்கு அது இருக்கு எதிர்பார்க்கலையே. அதே விதமாகத்தான் ராமனை விரட்டனாக யார் உபாசனை பண்றானோ அவனுக்கு இந்த ஜன்மாவில் அவனுக்கு நிச்சயமாக வைராக்கியம் வரும். வைராக்கியம் எனக்கூடியது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தர்மம். அது வைராக்கியம் வறுமையான திரு சமதமாதிகள் ஓடி வந்துடும். மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும், சரணம், எல்லாத்தையும் சுகதுக்கங்களை பொறுத்து கொள்ளணும். இப்படிப்பட்டதான சாதனங்கள் பேர் இருக்கு. சமம் தமம் உபரதி சுசுத்தா ஸ்ரத்தா சமாதானம். இது சமாதி சட்டம்னு சொல்லுவாங்க. அதே போலயே முமுட்சுத்துவம், மோட்சத்துல தீவிரமான ஒரு ஆசை. எல்லாருக்கும் மோட்சத்துல ஆசை இருக்கு, கரெக்டா தேவலாண்டு. அப்படி இல்லை, தீவிரமான ஒரு ஆசை வரணும். இவைகள்லாம் எதனால வரும்? வைராக்கியத்தினால வரும். அந்த வைராக்கியமானது நம்ம வரவழைத்துக் கொள்றதுன்னா அவ்வளவு சுலபம் இல்லை. வைராக்கியத்தை வரவழைக்கிறது வைராக்கியம் கொண்ட மகான தியானம் பண்ணணும். எம்யம் காமம் காமயதே யாம்ஸ்து காமாம் அப்படின்னு உபனிஷத்து என்ன சொல்றது? தஸ்மாதாத்மஜம் யத்தயே சோதிதாமஹா அப்படின்னு மண்டபோபனிஷத்து சொல்றது. அப்படி விசேஷமாக அந்த வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மகான் நம்ம சேவித்தோமையானால் அதனால நமக்கும் அந்த வைராக்கியமானது வந்து சேரும். ஆகையால் ராமனை எப்படி சொல்லிட்டு இருக்க? வீரதகான்னு சொல்லிட்டு இருக்க. வீராமா வீர வீர சம்ரதமஸ்த விஷய தேவாயாம் வீரதா. இது வந்து ராமோ விராமோ விரதோ அச்சு மார்கோ நேயோ நயோ நய. அடுத்த சட்ட நாமக்கல் மார்கா. இதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை மார்கான்னு சொல்லிட்டேன். 365வது நாம மார்கான்னு நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இங்க திரும்பியும் மார்கான்னு வரும். இதென்ன இந்த மார்காங்கிறதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மார்க்கம்னா மனுஷன் மரணானந்தரம் செல்லக்கூடியதான வழின்னு அர்த்தம். மார்க்கம்னா வழி. அந்த ஊருக்கு போறதுக்கு மார்க்கம் எப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? மார்க்கான வழி. எதற்கு வழி? ஒவ்வொரு மனிதனும் அவன் எப்படி செல்லுகிறான். ஒவ்வொரு பிராணியும் கூட வச்சிருக்கோம். மனிதனுக்கு பிராணி. இப்ப நம்ம தேசத்துல அல்லது நம்ம மதத்துல மரணானந்தரம் மறுபடியும் லைஃப் இருக்குன்னு சொல்றோம். சில மதங்கள்ல, கிரைஸ்தவாதி மதங்கள்ல மரணானந்தரம் அதுக்கப்புறம் மறுபிறகு இல்லைன்னு சொல்றா. அப்படி இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்ததுன்னு அந்த குழந்தைக்கு தான் உயிரோட இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துருக்கு. அந்த ஆசை எப்படி வரும்? அம்மா பாலை குடிக்கணும், தான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசை வரும். இந்த ஆசையானது எங்கிருந்து வந்தது? போன ஜன்மம் அதை அனுபவிச்சது. ஏன்னா நமக்கு எந்த பொருளையும் ஆசையானது அனுபவித்து சம்ஸ்காரம் இருக்கக்கூடியதான பொருள்ல வரமே தவிர இல்லையில வராது. மீன் குட்டி பிறந்ததுன்னு அது தானா அது பண்றது. அது ஜலத்துக்குள்ள அப்படி போறது. அது எப்படி தான் தெரியும்? மொழி போயிடாதோ? போகாது. அதுக்கு நீச்சல் வந்துருக்கு. அதே போல குரங்கு குட்டி பிறந்ததுன்னு அம்மா வயிற கட்டியும் கட்டி குடிச்சுக்கணும். யார் சொல்லி கொடுத்தாரு? ஒவ்வொரு பிராணிக்கும் தான் பிறந்ததுன்னு தான் உயிரோட இருக்கணும், தான் வாழணும் என கொடுக்குதான எண்ணமானது இருக்கு. இது ஜன்மாந்தரத்துல அனுபூதமாக இருந்தால்தான் வருமே தவிர இல்லைன்னா இருக்காது. இப்படி ஜன்மாந்தரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னால் இந்த ஆத்மாவானது நம்ம சரீரத்தை இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணும். ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்கிய மரணானந்தரம் இந்த சரீரத்தை இங்கே எரிச்சு விடுறா, இல்லை புதைச்சு விடுறா. இந்த சரீரத்தோட நசித்து போகல.
ஏன்னா அடுத்த ஜென்மா இது எடுத்துக்கணும். இந்த ஆத்மாவானது எங்க இருக்க சார்னா மனசுக்குள்ள. அதான் அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யம், அந்த கரண பிரதிபிம்பித சைத்தன்யம்னு சொல்ல சாஸ்திரத்துல. இப்படி ஒரு சில 15 பதார்த்தங்கள் இங்க இருந்து போறதா இந்த சரீரத்தை விட்டு. இது 5 அறிவு பருங்கள், 5 செயல் பருங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி இத்தனையும் கலந்து அடுத்த சரீரத்தை எடுத்துட்டு போறது. இதுக்கு லிங்க சரீரம்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நீங்க பண்ணினதான கர்மாக்கள்லாம் இங்க இருக்கு, நீங்க வாசிச்சதான சாஸ்திரங்கள்லாம் இங்க இருக்கு, அதே போல நீங்க வாசிச்ச அனுபவிச்ச சம்ஸ்காரங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. இவைகள்லாம் சேர்ந்து பரலோகத்துக்கு வரும். இந்த பரலோகத்துக்கு போறதுன்னு சொன்னா இல்லையா, அது எப்படி போறது? சில பேர் யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்றா. அந்த யஜ்ஞ யாகங்கள் பண்ணினவா தட்சிணாயன மார்க்கமா சொர்க்கலோகத்துக்கு போற. அக்னி ஜோதிரா சுக்ரா தன்மாசா உத்தராயணம் அப்படின்னு அர்த்தம் உத்தராயண மார்க்கம். அதே போல தூமோ ராத்திரா கிருஷ்ணா தன்மாசா தட்சிணாயனம் அப்படின்னு தூம மார்க்கமாக அவ அப்படி கலந்து சொர்க்கலோகத்துக்கு போற. சொர்க்கலோகத்துல போய் அங்க ஒரு 10,000 வருஷமும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் திரும்பி இறங்கி வந்துடுறேன். எங்க பொண்ணு மத்தியலோகம் ஒரு 5 போய் பறக்கிறேன். ஆனா உத்தராயணத்துல மார்க்கத்துல போறவா அவ யாரு? உபாசனம் பண்றவா, இன்னும் சில உயர்ந்ததான கர்மாக்களை பண்ணினவா, அத்துணை காதியாரங்கள் பண்ணினவா, அவ உத்தராயண மார்க்கத்துல போகலாம். உத்தராயண மார்க்கம் பகல் ஜோதிஷு, பகல் சூரிய கிரணங்கள், அதேபடி சுக்லபட்ச தேவத்தை, உத்தராயண தேவத்தை, இப்படி சூரிய தேவத்தை, சந்திர தேவத்தை, இப்படின்னு வருண தேவத்தை, இப்படின்னு இந்திரலோகம் இப்படி போயிட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து பிரம்மலோகம் வரைக்கும் போறான். உத்தராயண மார்க்கத்துல போறவாளுக்கு பிரம்மலோகம் வரைக்கும். அந்த பிரம்மலோகத்திற்கு போறவாள்ல 90% அங்கிருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிருவா. சில பேர் திரும்பி வர இருக்கு. இது உத்தராயண மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம். இந்த 2 மார்க்கத்திலையும் இல்லாம சில பேர் யஜ்ஞாதிகள் கர்மாவும் பண்ணல, சுத்தமான உபாசனாதிகளும் பண்ணல, சாதாரணம் அப்படி இருந்து வாழ்ந்து பிராணம் போயிட்டா. அப்படி இருக்கிறவாளுக்கு அவன் யமலோகத்துக்கு போற. யமலோகத்துக்கு போறதுன்னா என்னைக்கு இங்க பிராணம் விடுறாளோ அதுல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு வருஷம், அடுத்த வருஷம் அதே மாசம் அதே திதி எண்ணிக்கு அங்கே யமலோகத்துக்கு போவா. யமலோகத்துக்கு போனதுல யமதர்மராஜா இவாள என்னது ஏது என்னென்ன புண்ணிய பாப்பா கர்மாக்கள் பண்ணினாலோ அது விசாரிப்பார். விசாரித்து அது ஏற்றதான பலத்தை கொடுங்கன்னு சொல்றார். அதுக்கு தகுந்ததாக சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு அவ மறுபடியும் எங்கேயோ பிறக்கிறான். இது சாதாரணமா நடக்கக்கூடியதான வழிகள். அதனாலதான் மரணானந்தரம் 1 வருஷம் ஆனது அவளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு 60 விதமான கர்மாக்கள்லாம் பண்றா. பத்தில எந்த திதியில போனாலும் அதே திதி அடுத்த வருஷம் இது பண்றதுங்கிறதுக்கு 1 வருஷம் 360 நாள் அவளுக்கு போறதுக்கு வாரது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது சாதாரணமாக வேதங்கள்ல சொன்னதான வழிகள். இது இல்லாத ஒரு வழி இருக்கிறத போகாத ஊருக்கு வழின்னா அது என்ன தெரியுமா? இந்த வேதாந்த ஞானம் வந்தது அகண்டாக்கார உறுத்தி வேதாந்தத்தை உபநிஷத்துகளை கேட்டு கேட்டு அதனால ஒரு உறுத்தி வறுமையானால் அவனுக்கு இங்கேயே குடம் உடஞ்சதுன்னு குடத்துல இருக்கக்கூடியதான ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடியதான இடவழிக்கு பொற்றா போனா போல வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயா செய்யந்தே சாஸ்திய கர்மாணி தத்இந்திரஸ்தே பராவரே அப்படின்னு இங்கேயே அவனுக்கு சத்யோமுக்தி. அவன் எங்கேயும் போகல. ஏன்? இங்கேயே இந்த ஜீவன் அந்த இங்க இருக்கிற பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டான். இது சாதாரணமான வழிகள்னா ஜீவன் என்னென்ன வழியா போறான்? ஒண்ணு சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடியதான தட்சிணாயன மார்க்கம், இன்னொன்னு பிரம்மலோகத்துக்கு செல்லக்கூடியதான உத்தராயண மார்க்கம், இல்லைன்னா திவ்யம் கதி இங்கேயே கொண்டே இருக்கான். இப்படி 3 வழிகள். 4வது வழின்னு சொன்னதெல்லாம் அந்த வழியே இல்லை. ஏன்னா இங்கேயே பிரம்மத்தோட லயத்தை அடைஞ்சிடுறான், சத்தியோ முக்தியை அடைகிறான். கிரமமுக்தி பிரம்மலோகத்துக்கு போய் வரக்கூடியதான முக்திக்கு கிரமமாக முக்தி. பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே ஞானத்தை அடைஞ்சு அங்கே முக்தி அடையிறது கிரம முக்தின்னு பேரு. இங்கேயே முக்தி அடைகிறது சத்தியோ முக்தி, ஜீவன் முக்தின்னு பேரு. இப்படி வழிகளை கண்டோம்.
இந்த வழிகள்ங்கிற அர்த்தம் நான் கீழே சொல்லியிருக்கேன். மார்கங்கிற சொல்றதுக்கு வழிகள்ல உத்தராயண மார்க்கமாகவும் தட்சிணாயன மார்க்கமாகவும் இருக்காரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். இங்க என்ன சொல்ற, அந்த மார்க்கம் மட்டும் இல்ல, எது வழியே இல்லையோ அதுக்கு மார்க்கம்னு பேரு. என்னது? எம் விதித்வா, எந்த பரம்பொருளை அறிந்து கொண்டு அமிர்தத்வாய கல்பது, இவன் அமிர்தத்வத்துக்கு ரெடியாகிறானோ, சித்தமாகிறானோ, முக்தத்துக்கு சித்தமாகிறானோ, மறுபடியும் இல்லாதான ஒரு நிலையை அடைகிறானோ, இதுதான் சகல வேத தாற்பயம். எல்லாரும் சர்வே வேதாய பதமாமனந்தி அப்பாமுக்கு சர்வாணி ஜெயத்வதந்தி, எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு முறையா எதை சொல்றதோ எல்லா தபசுக்களுக்கும் பலம் இதுவாக இருக்கோ. எதிர்த்தோ பிரம்ம சத்தியம் தரந்தி, அனுமார் பீஷ்மாச்சாரியர் போன்றவர்கள்லாம் எந்த பதத்தை அடையணும்னு பிரம்மச்சாரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காரோ, அவங்க கடைபிடித்தார்களோ, தத்தே பதம் சங்கிரேண பிரவீதி ஓம் அப்படின்னு ஓம்கார லட்சியமாகவும் ஓங்கார பிரதீகமாகவும் பரஞ்ச பரஞ்ச பிரம்ம ஓங்கார அப்படின்னு ஓங்கார வடிவமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். அதைத்தான் இங்க மார்க்கம் சொல்லும். ஆகவே இந்த மார்க்கம்னு சொன்ன அர்த்தம், எப்பொருளை அறிந்த பிறகு மறுபடியும் இவனுக்கு எந்த வழியிலும் செல்ல வேண்டியதில்லையோ, உத்தராயண மார்க்கமும் வேண்டாம், தட்சிணாயன மார்க்கமும் வேண்டாம், சிறிய கதியும் வேண்டாம், என்ன கதியினர் கதி இல்லாதான தான் அந்த பரபிரம்ம வடிவமாகவே ஆகிவிடுத்தான். அதை எம்பிப்பா அமிர்தத்வாய கல்பதே யோகினா, யோகிகளும். இந்த யோகிகள்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஞான யோகத்தை உடையவர்கள். முமுட்சவஸ்த, இங்க உன்னை பார்க்கணும். இந்த முமுட்சவகான்னு சொல்றோம்னு மோட்சத்துக்கு ஆசை உள்ளவர்கள் நம்ம மாதிரி இல்லை. இவாளுக்கெல்லாம் மூச்சுவா ஆதரவே உட்கார்ந்து தீவிர முகூர்த்தம்னா வந்திருக்கு. எப்படிப்பட்டதான மூட்டம்? இந்த ஜன்மாவில எப்படியாவது நாம் அந்த சக்தியை அடையணுங்கிற எண்ணம். அந்த எண்ணத்துக்காக நம்ம பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வேதாந்தங்களை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்த சிரவணமா தினேக வேதாந்த சிரவணா பக்தி சம்யுதா குரு சுற்றுலா கிருஷ்ணா பலம்லது. ஒவ்வொரு நாளும் நீங்க வேதாந்தத்தை கேட்டா 80 கிருஷ்ணச்சந்திராயணம் விரதம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலம் வருவது தர்மசாஸ்திரம். ஆகையால் 80 கிருஷ்ணம் பண்ணின பலம் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் கிளாஸுக்கு வந்திருக்குன்னு கேளுங்க, எவ்வளவு கணக்கு பண்றது. அவ்வளவு பலமும் என்ன பண்றதுன்னு இவனுக்கு பிரம்மலோகத்துக்கு அழைக்கணும் போறது. பிரம்மலோகத்துக்கு அழைக்கணும் போறது மட்டும் இல்ல, இந்த வேதாந்த வாசனை இருக்கோ இல்லையோ, அங்க போய் வேதாந்தத்தை வாத்து தனக்க சனந்தன சனத்குமார சனத்தாக அங்க இருக்கா. அந்த இடத்துல வேதாந்தம் எப்படின்னு பகு சுலபமாக புரியும். சாயா சபயோடிவ பிரம்மலோக, பிரம்மலோகத்துல வேதாந்தம் நிழல் வேற வெளிச்சம் வேற எப்படி கிளியரா நமக்கு தெரியுதோ, இப்படி ஆத்மா வேற அனாத்மா வேற நல்லா தெரியும். அதனால இந்த ஆத்மா அனாத்ம விவேகத்துக்காக நீங்க படக்கூடியதான கட்டம் அங்கே பட வேண்டியதில்லை. நித்தியானித்திய வஸ்து விவேகம், ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகம் முதல் குவாலிபிகேஷன். அது இருந்தால் வைராக்கியம் வந்து, வைராக்கியம் இருந்தால் சமாதிகள், சமாதிகள் இருந்தால் முகூர்த்தம், மூர்த்தத்துவத்தினால அவன் வேதாந்தத்தை கேட்டு முக்கிய அடைகிறார். அப்படி அவ்வளவு சுலபமா அந்த ஊர்ல இருக்கு. ஆகையால் எல்லோரும் முக்கிய அடைகிறார். ஆகையால் இப்ப யாருக்கு யோகத்தை ஞான யோகத்தை அடைஞ்சு அபரோட்ச சாட்சாத்காரத்தை அடைஞ்சவாளும் முமுட்சுக்களும் அதான் சொல்றாரு. எம்பிப்பா அமிர்தத்வாய கல்பந்தே யோகினா முமுட்சவா சயேவ பந்தா மார்கா. இதான் மார்க்கம். மார்க்கம்னு வேற ஏதோ சொல்லல, உத்தராயண மார்க்கம் தட்சிணாயன மார்க்கம்னு அது இருக்கட்டும். இங்க மார்க்கம்னு என்ன? பகவானுடைய ஞானம். அதான் அதான் சொல்ற பந்தா நித்தியதேஜனாயா. இப்படி சொல்றல, இது எங்க சொல்லியிருக்க? இதை போய் ஞானத்தை போய் மார்க்கம்னு சொல்ற எப்படின்னா இதுதான் வேதமே சொல்லிடுவா. நான் பந்தா, பந்தான மார்க்கம்னு அர்த்தம். அதனால விதமான மார்க்கம் இது ஒண்ணுதான். ஞானத்தை அடையறதுக்கு வழி, மோட்சத்தை அடையறதுக்கு ஞானம், ஞானத்துக்கு அடையறதுக்கு வழி ஒண்ணுதான். என்னது? குரு அடைஞ்ச சிரவண மனன நிதித்தியாசனங்கள் தத்விபாதேன பரிப்ரஸ்தேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்வதர்சினா.
அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். வேற ஒண்ணும் வேண்டாம், அது கேட்டுக்கொண்டே இருந்தாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பரிலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயான்னா தத்விஜானாந்தம் சகுருதேவாதிகத்தே. ஆச்சாரியன் அடைஞ்சு அவர் திருவுட்ட மண்டலமாக நாம கேட்கறது எனக்கூடியதுதான் வழி. அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியாமலேயே அந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு புரியும்படி பண்ணுவார். ஆயால் நான் பந்தாவித்தேயனாய அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த வழியாக பகவான் தான் இருக்கு. பகவான் தான் வழி, பகவான் தான் அடையக்கூடியதான தத்துவம். அறிபவரும் பகவான் தான். இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஞானத்துக்கு கம்யமானதியாக பகவான். அந்த பகவான் வேற எங்கேயோ இல்லை, உண்மை இதயத்துல தான் இருக்கேன். அதனாலதான் கட்டோபனிஷத்து என்ன பண்ணிருக்கு, இந்த சரீரத்தை ஒரு பேரா சொல்லிட்டு ஆத்மானம் ரதினம் பேரா சொல்லி, இந்த பேருக்குள்ள ஒரு ஓனர் இருக்காரு பார்த்தால, அந்த பேருக்கு எஜமானியா இருக்கிறவன் யாரு, ஜீவன். அப்ப அந்த பேரு பேரு போகணும்னா குதிரை ஆமா, அந்த குதிரைகளை கட்டுறதுக்கு கடிவாளம் வேணுமே, கடிவாளத்தை குடிச்சு கரெக்டா இழுத்து இது பண்றதுக்கு ஒரு சாரதி வேணுமே, எல்லாமே இருக்குன்ட்டார். 5 புலன்களுக்கு தான் குதிரைகள். இதை கட்டி கொடுக்கறதுக்கு மனசுங்கிற ஒரு கடிவாளம் இருக்கு. அந்த கடிவாளத்தை நன்றாக பிடிச்சு சரியான வழியில அனுப்புறதுக்கு புத்திங்கிற ஒரு சாரதி இருக்கு. புத்தி மனப்பிரகிரகவான்மரஹா இப்படி இருந்துட்டு எந்த ஒரு சாரதி நன்றாக வேதாந்தத்தை கேட்டு அதை சரியான வழியில வைத்துக் கொண்டிருக்கானோ, அந்த புலன்களையும் மனசையும் அடக்கி வச்சிருக்கானோ, அவன் பரமம் பதம், அந்த விஷ்ணுடைய பரமபதமான கபியஸ்தானத்துக்கு அடைகிறார். அப்படி புலன்களை ஒழுங்கா வைத்துக் கொள்ளாமல் மனசு தாழ்ந்தவங்க போன்ற மூக்கத்தை விட்டு சேரையானால் அவன் போய் சேர வைத்துக்கிறான இடத்துக்கு போய் நச தற்பதமா புனோதி சம்சாரஞ்சாதி சேர்றதே மறுபடியும் சம்சாரத்தையும் விழுந்தவன் சார் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த சரீரம் தீரன்னா சரீரத்துக்குள்ள ஜீவன் வேற எங்கே போவான், உள்ள அங்கேயே இருக்கிற பரமாத்மாவை போய் அடையிறதுக்கு இதுதான் வழி. உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு நினைச்சிருந்தோம். காசு வேணும், புகை வேணும், பதவி வேணும், உயர்வு வேணும், இவர்கள் வந்து அதெல்லாம் லோகத்துல சுத்தத்தை அனுபவிச்சிருக்கு. தாங்கள் முன்னேறணும், இந்த பிறவி மறுபடியும் வரப்படாது. ஏன்னா என்னமா பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் ஒரு கட்டம் இருக்கவே இருக்கு. ராமனா பிறந்தாலும் அவர் கட்டம் இருந்துதான் இல்லையா. கிருஷ்ணனா பிறந்திருக்கார், செவந்தி மணிக்கு திருமணம் இருக்கார். அவர் கிருஷ்ணா பண்றது அவர் மேலேயே லோகத்துல ஜனங்கள்லாம் அபவாதம் பண்ணிட்டார். ஆகையால் லோகத்துல எந்த நிலையில எப்படி பிறந்தாலும் அவனுக்கு கட்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். தேவையான ஒரு நிலையை நாம் அடையணும். அந்த நிலையை நாம் அடையிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. ஆகையால் பகவான சரணாகத்தை அடையணும், வேதாந்தங்களை கேட்கணும். அதான் சொல்ற இந்த மார்க்கங்கிறதுக்கு முன்னால சொன்னதா 365வது நாமாவது சொன்னதான வழி அர்த்தம் வேற, இந்த அர்த்தம் வேற. விஷ்ணுதாமத்துல சில நாமாக்கள் மாறி மாறி அதே நாமாக்கள் 2-3 இடத்துல வரும். இந்த எந்த வர்றதுல நான் பேசணும் நீங்க சொல்லிட்டே இருக்கிற தாவிடுவது அது வேற விஷயம். இது சாமனா வரப்படுறது தாய் அங்கே போயிடுவது. ஆனா இந்த மார்க்கங்கள் அங்கேயே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப டாக்டரா இருக்கும். அதுக்கு வேற மார்க்கோ நேயோ நயோ நயா நேயா நயா நயா அப்படி நயோ நயா. அடுத்தது நேயா மார்க்கேன சம்யஜானேன ஜீவா பரமாத்மதையா நீயதே இது நய. இந்த மார்க்கம்னு நான் சொன்னேன், மார்க்கம்னு ஞானம்னு அர்த்தம். எந்த ஞானம் சார்? இந்த ஞானம் இல்லை, எகனாமிக் காமர்ஸ் ஞானம் இல்லை, அவைகள்லாம் இருக்கட்டும். அந்த ஞானமானது லௌகிகமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு உபயோகப்பட்டது. எல்லாரையும் அறியத்தான், ஆனா அது அபராவித்யானது. ஆனா ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தால்தான் பராவித்யை கிடைக்கும். அபராவித்யானது கிடைக்கட்டும். அதனால மனுஷன் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கான். வாழ்நாள்ல அது வேணுமோ இல்லையா, ஆகாரத்துக்கும் ஆடைக்கும் குழந்தைகள் பார்த்துக்கிறதுக்கு அவங்க எல்லாம் வேணும். ஆனால் அந்த அபராவித்தியோட நிற்கப்படாது. அதோட உயர்ந்ததான ஒரு விஷயம் பராவித்தியான ஒண்ணு இருக்கு.
அந்த பராவித்தியானதான் இதற்கு முன்னால மார்க்கம்னு சொன்னேன். இந்த மார்க்கத்தினால ஞானத்தினாலதான் நீங்க முக்தி அடைகிறேன். இதை உபனிஷத்துல சொல்லியிருக்கு இந்த பராவித்யா. அத பரா ஜயா ததக்ஷரமதிகம்யதே யத்ததத்ரேஷ்யமக்ராஷ்யமகோத்திரம வர்ணம். எது கலர் இல்லையோ கோத்திரம் இல்லையோ வர்ணம் இல்லையோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ இந்த புலன்களால் பார்க்க முடியாதோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம்னு பராவித்தியை சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த பராவித்தியை இருக்க இந்த பராவித்தியை இதற்கு முன்னால மார்க்கம்னு சொன்னேன். ஆனா அந்த பராவித்திய ஜீவனுக்கு வரணும், நமக்கு வரணும். இந்த ஜீவனுக்கு வரணும்னு என்ன பண்ணணும்னா சமேதம் வேதானுவதன பிராமணா ஈடுசக்தி. பல பிறவிகள்ல வேதாத்தியங்கள்லாம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் பார்த்து மற்ற சாஸ்திரங்களை வேதாந்தம் இல்லை மற்ற சாஸ்திரங்கள்லாம் பார்த்து மனசு சுத்தமாகி யஜ்ஞயாகாதிகள் எல்லாம் பண்ணி இப்படி இருக்கிறவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிறவில ஒரு ஆச்சாரியன் கிடைப்பான். அவன் வழியாக வேதாந்தத்தை கேட்டு அவனுக்கு முன்னுக்கு வரான். இது சாதாரண இது யார் சார் பண்ற? பகூனாம் ஜன்மனாம் வந்து ஞானவான்மா பிரபத்தியதே. இப்படியே பல பிறவிகளுக்கு பிறகுதான் அந்த ஞானியானவன் அடைகிறான். அந்த பல பிறவிகளுக்கு பிறகு இவனுடைய புண்ணிய வசமாக இந்த பரமாத்மா என்ன பண்றார்? அந்த ஜீவனுக்கு இந்த வழியை காட்டுறான். இந்த வேதாந்தம்ங்கிற ஒரு வழியும் சிரவணாதிகளையும் வர காட்டுறான். காட்டினா நாம் நிச்சயமாக அதை அடைவோம். மார்க்கத்தை காட்டினால் மார்க்கத்தில் நம்ம போகதானே வேணும். ஆனா அந்த மார்க்கமே தெரியாம இருக்கான். வாழ்க்கையில ரொம்ப பேருக்கு இதுதான் தெரியாது. எத்தனை பேருக்கு நம்ம வேதாந்தம் வாசிக்கணும்னு தெரியும். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை வாசிப்போம், இதை வாசிப்போம், கம்ப்யூட்டர் கற்றுப்போம், காசு வரும், தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை இருந்த போதில சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. பக்தாச்சாரியோ நலப்யா ஆச்சரியோ பக்தா குசலாருஷ்டா. இதை எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை அனுபவிக்க முடியுமே தவிர எடுத்து சொல்றது ரொம்ப கஷ்டம். அது எடுத்து எப்படி சொல்லணும்னு அந்த சிஷியனுடைய மனசுல இருக்கிற சந்தேகங்கள்லாம் போகும்படி சொல்லணும். இதுக்கு யாருன்னு அந்த பரமாத்மாவே குரு ரூபமாக குருவுடைய இதயத்துல இருக்காராம். இவர் சொல்லல, உள்ள இருந்து அந்த பரமாத்மா உங்களுக்கு சொல்ற. யாராருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி அந்த பரமாத்மா சொல்லிட்டு இருக்காரு. ஆகையால் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் அவர் தான் போட்டு இருக்கார். நீங்க பண்ணினதான ஒரு புண்ணியத்தினால பல பிறவிகள்ல பல நாட்கள் விடாம பகவான ஆராதனை பண்ணியிருக்கிற பகவான் சந்தோஷத்தை அடைஞ்சு உங்களுக்கு தானா எப்படி சொல்லுவார்? அவருக்குதான் உருவம் இல்லையே, சரீரம் இல்லையே. அவர் ஒரு சரீரத்தை கொண்டு வந்து எடுத்துன்னு வந்தாரா நீங்க நம்ப மாட்டீங்கள. நீங்க யார குருவாக எடுத்துன்றீங்கள அவருடைய இதயத்துல அவர் உங்களுக்கு உபதேசம் பண்ணும் போது அவர் உட்கார்ந்து இருக்கார். அவருடைய வாக்கியமாக இவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். நிஜமாக குருவனுடைய வாக்கியது அதான் பரமாத்மா. ஏமயா குருணா பாசா சரத்யோ மகார்ணவம். பாரதத்துல சுத்தோபாச்சாரத்தை வந்து சொல்றார். ஏமயா குருணா பாசா, குருவனுடைய வாக்கியனால இருந்து கொண்டு ஜனங்களை சம்சாரத்திற்கு தாண்டி விட செய்கிறார் அப்படின்னு இருக்கார். பரமாத்மா ஸ்வரூபமாக சமயஞானத்தினால ஜீவன் பரமாத்மாவினால் அழைத்து செல்லப்படுகிறார். நாம என்ன நினைக்கிறோம்? நான் மாஸ்டர் சார் அது பண்றேன். அவர்தான் வந்துட்டார். ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நம்ம வேதாந்தம் வாசிக்கணும்னா வாசிக்கும்படி அவர் தான் பண்றார். கிளாஸுக்கு வந்து நீங்க உட்கார்ந்தாலும் மனசு ஏதோ கவலையா இருந்தோ இங்க கேட்காது, மனசு கேட்காது. அது என்ன பண்ணணும்னு நீங்க ஆரம்பிச்சதுல தூங்க போயிடுவோம். இல்லை ஏதோ நினைச்சிட்டு இருப்பார். டக்குனு முடிஞ்சது கிளாஸ் ஆகிட்டு பாருங்க. அது எடுத்து வேற இங்க இதுக்கெல்லாம் உட்கார்ந்து மனசு லைக்காது. மனசு லைக்கணும்னா அது பகவான் அனுகிரகம் பண்ணணும். அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் எல்லாம். ஆகையால் அவருக்கு நேராது எல்லோரையும் கை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போற. அதனால நம்ம நினைக்கலாம், என்ன பகவான் பார்த்துட்டு இருக்காரா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு நினைச்சு எல்லோரையும் விடாம நேயா தான் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறாங்க. சின்ன குழந்தைய அம்மா என்ன பண்ணுவா, அது எங்கேயாவது ஜனங்கள்ல தப்பிச்சுட்டு போயிட போறதுன்னு
கட்டிய ஒரு கையில குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போறாளா இல்லையா? அதே விதமா பகவான் உங்களை கையில முடிச்சுட்டு இருக்க. யாரும் எங்கேயும் நீங்க தப்பிச்சுட்டு போக முடியாது. அவரை கருணாநிதி பண்ணிருக்காரு. அவர் மோட்சம் வரைக்கும் உங்களை அழைச்சிட்டு போவார். அதே ஒவ்வொரு நாளும் அதுக்கு வர சொல்லி கேட்க சொல்லி புரிய வச்சு சொல்லி புரியும்படி பண்ணி உங்களுக்கு மோட்சத்தை அழைச்சிட்டு போறது. அதனால அவரிடத்துல ஒரு பக்தி நமக்கு இருக்கணும். அந்த பக்திக்கு தான் பேரு, இன்னொரு பேரு ஸ்ரத்தா. ஏன்னா பக்தின்னு சாதாரணமா ஜனங்கள் புஷ்பத்தை போடுறது, ஊதுவத்தி ஏற்றி வச்சிருந்து பிரசாதத்தை கொடுக்கறது, நாம் சாப்பிடுறது, இதை பக்தின்னு வச்சுட்டு இருக்கோம். சாதாரணமான ஜனங்களுக்கு பக்தின்னு இதுதான் அபிப்பிராயம். ஆனா இங்க பக்தியோட ஸ்ரத்த வேணும், சின்சியரிட்டி வேணும். விருந்தோறும் விடாம அந்த பகவான என்ன கட்டம் வந்தாலும் விடாம நம்ம தியானம் பண்ணிக்கிற எண்ணம் வருத்தப்பட்டா அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஞானம் அந்த ஸ்ரத்தைய உங்களுக்கு பகவான் கொடுக்கிற அது இருக்குமையானா நிச்சயமா நம்ம அடைவோம். ஆகையால் நம்மளை அழைத்து சென்றவர் யாரு? அவர்தான். வழி யாரு? அவர்தான். மார்கா நேயா. அடுத்து ஆச்சாரிய மார்கேன சம்யஜானேன ஜீவகா பரமாத்மதையா நீயதே. நல்ல வழியா, நல்ல வழின்னா ஞானம்னு சொல்லு. ஞானம் எனக்கூடியதான வழியாக இந்த ஜீவனானவன் பரமாத்மாவை அடையும்படி உங்களை அழைத்து செல்கிறார். ஆகையால் அவருக்கு நேயானது. ஆகையால் இனிமேல நம்ம மனசுல தைரியமா இருக்கலாம். என்ன ஆனாலும் பகவானிடம் நம்மள அர்ப்பணம் பண்ணி வச்சு வீட்டமன்ட்டினா பாலமன்ட்டினாங்கிற ஐயவர் கொண்டு வந்து உங்கள்கிட்ட விட்டேன். நீ ஜலத்துல ஊற்றுவே இல்ல பால்ல ஊற்றுவே எனக்கு தெரியாது, விவகாரம் என்னங்க நீ பண்ண வழி அவ்வளவுதான் அப்படின்னு அதன்யே சரணாகதி ஜனேவ ஏக உருடதே தேன லப்ய தத்தேக ஆத்மா விருடதே தனுவா ஜனேவ ஏக உருடதே. எந்த பரமாத்மா இந்த ஜீவனை சுத்தமா இருக்கான், சின்சியரா இருக்கான். வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் வருது, நம்ம நினைக்காத கட்டங்கள் நமக்கு வருது. அத்தனை கட்டங்கள் இருந்தாலும் விடாம அந்த பகவான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமையானால் ரைட் போ இவனுக்கு சேமத்தை கொடுப்போம்னு பகவான் நினைக்கிறார். அடுத்த சமயம் உங்களுக்கு ஞானத்தோட புத்தியாசம் யோஜயந்திடம் அந்த ஞானத்தோட சேர்த்து வைக்கிறார். ஒரு கணம் எப்போ வரும்னு தெரியாதுன்னு, இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 10 வருஷம் அனுப்புற வரலாம், அல்லது இந்த சரீரத்தை வேற சமயத்துல வரலாம். ஏதா பிராமி பார்த்தா நைனாம் பிராப்தியதி முக்கியதி விஸ்வாசியாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாண பிரச்சது. பகவத்கீதையில என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விஸ்வாசியாம் அந்த காலே சரிதான் அவசரம். இன்னைக்கு ஞானம் ஆயிடுமா? நீங்க பகவான் இடத்துல கட்டுப்படுத்தாதீங்க. இது இப்பதான் வேணும் அப்பதான் வேணும்னு அவரிடத்துல உங்களை கொடுத்தாச்சு. அடுத்தது என்னன்னா இந்த சரீரத்துல இருந்து பிராணம் கிளம்புற சந்தர்ப்பத்துல கொடுத்தாலும் போர்க்கணும். அடுத்த பிறகு வேண்டாம் அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு கொடுக்கறது அந்த கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் நேய மார்கேன சம்யஜானேன ஜீவகா பரமாத்மதையா நீயதே இது நேய. அதுக்கப்புறம் நயது இது நயா நேதா. அழைத்து செல்லப்படுபவர்னு சொன்னேன். அழைத்து செல்பவரும் அவர்தான் நேதா. உங்களை அழைத்து செல்கிறார். ஜீவனாக இருந்து கொண்டு அழைத்து செல்லப்படுகிறார். பரமாத்மாவாக இருந்து கொண்டு உங்களை அழைத்து செல்கிறார். ஆகையால் அவருக்கு நயா மார்கோ நேயோ நயோ. அதுக்கப்புறம் என்ன செய்தார்? அனயகான்னு ஒண்ணு சார். நயகான்னு சொன்னா பரவாயில்ல, அழைத்து செல்றவன் இருக்கு, அழைத்து செல்லாதவனுங்கிற அர்த்தம் வருது. இது நன்னா இல்லைன்னு அப்படி இல்லை. மார்கா நேயோ நயா இது திருரூப பரிகல்பியதே. வழியாகவும் வருதா இருக்கார், வழியில செல்லக்கூடியதான ஜீவனாகவும் வருதா இருக்கார். வயதுல சில பேர் என்ன பண்ணா குழந்தைகள்ல ஆயுதம் பண்ணா ஒரு இடத்துல உட்காந்துடும். நீங்க எடுத்துட்டு போ, என்னால நடக்க முடியாது, இல்லை எனக்கு அதை வாங்கி கொடு, இதுல இங்கே உட்கார்ந்து எப்படியும் அடம் பண்ணும். அதே மாதிரிதான் இந்த ஜீவனம். அப்ப என்ன பண்றார்? அவரே அழைச்சிட்டு வர்றார். இப்படி அழைத்து செல்றவனாகவும் இருக்கார், அழைத்து செல்லப்படுகின்ற ஜீவனாகவும் இருக்கார், அந்த வழியாகவும் அவர் இருக்கார். இப்படி பரிகல்பியது. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஜீவன பரமாத்மா சரியான ஞானம் எனக்கூடியதான வழியில அழைத்து சென்று தன்னிடத்தில் ஒன்றாக கேட்டுக் கொள்கிறார். ஜீவனுக்கு முக்தியானது வருகிறது, மறுகிறது இல்லாத
உயர்ந்ததான நிலையை இவன் பெறுகிறான். என்னத்தான் சொன்னேன். ஆனா அந்த பரமாத்மாவுக்கு வழி காட்டுறதுக்கு வேற இன்னொருத்தர் இருக்காரா சார்? நமக்கு வழி காட்டுறவரா பரமாத்மா இருக்கார். இந்த பரமாத்மாவுக்கும் ஒரு நாள் வழி காட்டப்படணுமோ இல்லையோ? அப்ப அவருக்கு வழி காட்டுறவர் இருக்காரா? இல்லை. அனயா, அவருக்கு வேற வழி காட்டுறவர் இல்லை. ஏன்னா வழியாகவும் அவர் இருக்கார், வழியாகவும் அவர் இருக்கார். ஆகையால் அவருக்கு காட்டுறவர் இல்லை. நம்ம தினந்தோறும் காலமா எழுதுன்னு கணபதியை பூஜை பண்றோம். அவருக்கு என்ன தெரியுது? விநாயகான்னு. விநாயகா நாயகான்னா லீடர்னு அர்த்தம். விநாயகன்னா அவருக்கு இன்னொரு லீடர் இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லோரையும் அழைத்து செல்றவர் பகவாத்மா பரமாத்மா மகாகணபதி. அவரை அழைத்து செல்றதுக்கு இன்னொருத்தர் இல்லை. அவர்தான் அவருக்கு என்ன பேரு? விநாயகா விகதா நாயகா ஏற்பா. அவருக்கு இன்னொரு நாயகன் இல்லை. அதே போல இந்த பரமாத்மா சர்வாத்யக்தா கர்மாத்யக்தா சர்வபூதா திவாசா சாட்சி தேகா கேவலோ நிர்குணஸ்தா. நீங்க பண்ணக்கூடியதான எல்லா கர்மாவுக்கும் அவர் தான் அத்தியக்தர், பார்த்து கொண்டு இருக்கார். நீங்க எந்த ஜென்மாவிலும் எந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்க, இந்த கர்மாவுக்கு என்னென்ன பலம் வர போறது இங்க கரெக்டா பார்த்துட்டு இருக்க. அதோட மட்டும் சர்வபூதா திவாசா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் நான் நேரா உட்கார்ந்து இருக்கார். இங்கேயும் அங்கேயும் போல இன்னார் சொன்னான்ல அன்னார் சொன்னான் கவனிக்க மாட்டேன், தானா நேரா பார்த்துட்டு இருக்காரு. எந்த எண்ணத்தோட இருக்க, என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்க, என்ன செயலை பண்ணிட்டு, எந்த பக்தியோடு பண்ணிட்டு. சில பேர் கொடமா கூட கூடயே புஷ்பத்தை போடுவான், பக்தி இருக்காது. சில பேர் ஒரே புஷ்பம் தான் பரம ஏழையா இருப்பான், ஒரே புஷ்பத்தை போடுவான், பக்தியோட போடுவான். அத்தியாசமாராதிதா பக்திகம்யா பக்திவத்யா பயாபஹா. இந்த பக்தி இருக்கணும். பக்திங்கிறது எப்படி வரணும்? ஐயா எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் சிந்தனா இருக்கேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். நம்ம அகங்காரத்தையும் விட்டு பகவானை கொடுக்கறதான் பக்தின்னு பேர். அந்த பக்தி என்னது என்று சொல்ற காலத்துல விவேக சூடாமணியில சுவாத்ம தத்துவான சந்தானம் பக்தி அபிதீயதேங்கிற கதை. பக்தின்னு என்ன? நானே என்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே நீ இருக்கிறேன், என்னுடைய அகங்காரத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். நான் 100 நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னேன்னா நமஸ்காரம் பண்ணவே இல்லை, கைவரி கால் வந்த மிச்சம். ஏன்னா நான் என்னுடைய அகங்காரத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். நான் எனக்கு கொடுத்ததான எண்ணத்தை எப்ப அர்ப்பணம் பண்ணினேன்னா அப்ப நான் போச்சு. நான் போச்சுன்னா என்ன நிக்கிறது? பிரம்மன் தான் நிக்கிறது. அதான் நிஜமான பக்தி. பக்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னிடத்துல தன்னை விடுவது, என்னிடத்துல இருக்கக்கூடியதான நான் எனக்குடைய, நான் இது செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், எனக்குடையதான அகங்காரத்தை விட்டு எல்லாம் பகவான் என்று பார்க்கக்கூடியதான நிலை இருக்கு பார்த்தா, அந்நிலை. அதான் யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்து ஜானதா தத்ர கோமோஹ்தசோகா ஏகத்வமனுபஸ்யதா. அப்படின்னு எங்கும் பரம்பொருள் தான் இருக்கிறார், எனக்குடையதான எண்ணம் நாம் வர வைக்கணும். அதை நீங்க நேரா பார்க்கணும், அனுபவிக்கணும். அந்த அனுபவம் என்னைக்கு வருதா அன்னைக்குதான் நிஜமான பக்தி. ஆகையால் தெரியலேன்னு ராமா பக்தி மார்க்கம் வரும். பக்தி மார்க்கம் என்னதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. பக்தியில பூஜை பண்றது பக்தி, புஷ்பங்களை போடுறது பக்தி, அல்லது பகவான் நாமா 1 மணி நேரம் சொல்றது பக்தி, அல்லது பகவானுக்கு ஏதோ எல்லாத்தையும் படைக்கிறது பக்தி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா பக்திங்கிறது உத்தமமான பக்தி. சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுதிர்வினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரத்தார்த்தி வரதர்சவா. 4 விதமான பக்தால் இருக்கா. அவரை வரும்பொழுது பகவானை பிரார்த்தனை பண்றது, குந்தி மாதிரி அல்லது திரௌபதி மாதிரி. அது வரைக்கும் ஏதோ அப்படியே லௌகிகமான காரியங்கள் ஈடுபட்டு இருக்காரு. வேற வழி இல்லை, பகவான் தான் காப்பாற்றணும், பகவானே ஜரணம். ஜிஜ்ஞாசு இது என்ன அது என்னன்னு பார்க்கறது, முற்றுக்கொண்டான் மாதிரி பகவானுடைய தத்துவத்தை அறிஞ்சான இந்த ஜென்மம் அப்படி இருக்கு. ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி சாசுந்தா பகவான் நமக்கு இது வேணும் அது வேணும், வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வழியாக பகவான தியானம் பண்றது. இப்படி 3 பேர் இருக்காப்பா. ஆனா இந்த 3 பேரை விட உயர்ந்ததாக நிஜமாக பகவானுக்காகவே யார் பக்தி பண்றானோ, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கல, பகவான் தான் வேணும்னு கேட்கணும். பகவான் எப்போதும் என் கண்ணன் முன்னால தெரிஞ்சுட்டே இருக்கணும், பகவத் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் என்று யார் நினைக்கிறானோ அவன் தான் பிரகலாதன் போல உத்தமமான ஒரு பக்தி.
அப்படிப்பட்டதான ஜீவன்முக்தி அடையக்கூடியதான பக்தி தான் நிஜமான பக்தி. அதுதான் சாத்திய பக்தி. மற்ற பக்திகள்ல சாதன பக்தி. இந்த சாத்திய பக்தியா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அதை நம்ம அடையறதுதான் விசேஷம். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா அவரை அழைத்து செல்வதற்கு இன்னொருத்தர் இல்லை. ஆகையால் அவர் என்ன சார், அனயஹா, இப்படி ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ அனயஹா, இதோட விஷ்ணுதாசனாத்துல 400 நாமாக்கள் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பகவானுடைய நாமாக்கள் ஒரு நாமாவே அவன் அனந்தமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதான் 400 நாமாக்கள். இது நாம் சதுர்த்தம் சதம் விவரதம். எதற்காக வாசிக்காரர் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. 400 நாமாக்களை நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் பார்க்கக்கூடியதான நிலைய பகவான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிடுறோம். பகவான் நாமாவை கேட்கறது அவ்வளவு சுலபம் இல்லை. நாம் என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். அவர் இஷ்டப்பட்டாத்தான் நடக்கும். அவர் நம்மளை இந்த பிறவியில 400 நாமாவுக்கு அர்த்தானுசந்தானம் பண்ணி அதை கேட்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்திருக்க. இந்த சந்தர்ப்பத்துல மீதி 600 நாமாவும் நம்ம கேட்கணுங்கிற பாக்கியத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சுலபமாக மற்ற பதார்த்தங்கள் கடையில கொடுத்து வாங்கிறதோ இல்ல வேற ஏதோ பொருள்னாலையோ கிடைக்கிறதுக்கான பொருள் இல்ல. ஒவ்வொரு நாமமும் அவருடைய இஷ்டம் இருந்தா தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் சக்தி மதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விருத்தமஹா, பகவானுடைய நாமக்கள் 500வது 5வது சபகம் 400 ஆயுதம். அதாவது முதல் நாம என்ன, தீரஹா. தீரஹாங்கிற பதம் என்ன அர்த்தம், உபனிஷத்துல தீரஹான்னு சொல்லும். இந்த வீரஹாங்கிற பதத்தை இது புராணங்கள்ல வீரஹான்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை தீரஹா தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் பூர்ணேத பிராமணஹ நானுத்யாயான் பகோல் சப்தான் வாதோ விஸ்லாபனம் நிகதே அப்படின்னு தீரஹான்னு. இந்த தீரகாங்கிறதான் நாம தினந்தோறும் காயத்ரி மந்திரத்திலையும் தியோயோனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிரச்சோதயாது, எங்களுடைய புத்தியை நல்ல வழியில அழைத்து செல்லுங்கள். பகவான இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்கன்னா புத்தி ஒழுங்கான வழியில போனா போறோம். புத்தி ஒழுங்கான வழியில பகவான் விட்டதான ஒரு வழி. இதுதான் காயத்ரி மந்திரமும் சொல்லிக் கொண்டிருக்கோம். இப்படி பண்ணுகிறவன் தீரன்னு. இந்த தீரனாக யார் இருக்கானோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, பரம விக்ரம ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே விரதம். வீரியம் பலம் எதுனால சார் வருது, அன்னத்தை சாப்பிட்டா சாரீரிகமான பலம் வரும். ரொம்ப பேர் நன்னா குண்டா இருப்பான். ஆனா ஏதாவது சின்ன பயமா வந்தாலும் சரி அப்படியே இடிஞ்சு விழுந்துருவான். அவளால ஒட்டுமே பண்ண முடியாது. ஆனா சில பேர் சாதாரண ஒட்டியா இருக்கான் சார், எந்த கஷ்டம் வந்தாலும் ஆகத்துமே பார்த்துக்கிறான் பகவான் இருக்கா. அந்த தைரியம் மனசுல வாழ்க்கையில தைரியம் உங்க மனசுல இருக்கணும்னா எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அதுக்கு வேண்டியதான இந்த மனப்பான்மை உங்களுக்கு வேணும். அது யார நிஜமான விக்கிரமம். அதுதான் ஜனங்களை ஜெயிக்கிறது அது பண்றதும் இல்லை. எவ்வளவு பெருசு யானை, அந்த யானைய சாதாரணமா ஒரு 20 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் அதை சரி பண்றான். அது எப்படி சார் கையில அங்குஷம் வச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. அந்த அங்குஷம் மாதிரி உங்க மனசுல கோபத்தை ஜெயித்ததான ஒரு நிலை வரணும். குரோதாகார அங்குஷோஜ்வலா, கோபத்தை ஜெயித்து சாந்தத்தை அடைஞ்சு எதையும் பண்ணலாம்ங்கிற மனசுல ஒரு தைரியம் இருக்கு. அப்ப நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதான் விக்கிரம சம்பன்னா. எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதான ஒரு மனசுல ஒரு தைரியம். அது எதனால வருது, ஆத்ம தத்துவத்தினால வருது. அதனால ஆத்மனால் இந்த வீரியம் வித்யா இந்த பலம். நிஜமான பலம் என்ன, இந்த வித்தியினாலதான். அத்தியாத்ம வித்யா விஜயானம் அப்படிங்கிற இந்த வித்தியினாலதான் வரும். ஆகையால் பகவான் யாரு, வீரஹா விக்ரமசாலித்வா வீரஹா. அதோட மட்டுமல்ல, சக்தி மதாம் ஸ்ரேஷ்டா. உலகத்துல சக்தி இருக்கிறவா ரொம்ப பேர் இருக்கா. சக்தியினிடத்துல இருந்து சக்தியை பெற்றவர். பணக்காரனிடத்துல தானே படம் நாம தரலாம். ஒரு மனுஷனுக்கு பணம் வேணும்னா பணம் இருக்கிறவனா ஆசிரியக்கணும். அவன் வழி யாரும் பணத்தை அடைவான். அறிவு வேணும்னு அறிவாளியை ஆசிரியக்கணும். அதுல இருந்து அறிவை பெறலாம். லோகத்துல அப்படித்தானே விவகாரம் எல்லாம். அதே விதமாக சக்தியை அடைஞ்சதுக்கா சில பேர் தனியாம்சம் வாம்சம் தவதரண பங்கேருரபவம்
விலதயதி லோகானதிகனம் தனியாம் சம்பாம்சும். அந்த சக்தி ஸ்வரூபடியா இருக்கக்கூடியதான அம்பாள் இருக்கால, அந்த அம்பாளுடைய பாதத்திலிருந்து பாத தாமரையிலிருந்து ஏற்பட்டதான சித்த தூசி, அந்த தூசியை எடுத்துட்டு இருக்காரா 14 புவனங்கள் அத்தனையும் விடாம பிரம்மதேவர் பண்ணிட்டு இருக்கார். ஒண்ணு இன்னொன்னோட மோதாமல். ஆகாசத்துல சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கு சார், அது ஒண்ணும் ஒன்னோட மோதாம இதனால நடக்கிறது காரணம் என்னன்னு அம்பாளுடைய பாதத்திலிருந்து வந்ததான அந்த தூசியினுடைய மகிமங்கிறார். அனியாந்தம் பாம்சம் சிறதகதி லோகானதிகரம். அதோடு மட்டும் ரகசியம் சௌரி கதவதிந்த ரகசிய. அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கார், இத்தனை உலகங்களையும் தன்னுடைய தலையில சுமந்து போட்டே இருக்கார், எதையும் செய்ய விடாம. அது காரணம் என்ன, அம்பாளுடைய பாதத்திலிருந்து ஏற்பட்டதான ஒரு தூசி. அதே அரசம் மகேஸ்வரன் என்ன பண்ணினானா எல்லாம் எரிஞ்சு பிரளய காலத்துல பூட்டியா போட்டு இருக்கான் பூட்டி. அது மட்டும் இல்ல சார், அந்த பூட்டிக்கு இன்னும் ஒரு மகிமை இருக்கு. அது அப்படின்னு அஜானிகளா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கிறது. ஜனமா ஒண்ணும் தெரியாம இருக்கிறவன கூட கைதன்ய மகரந்த சுருதியை கொடுக்கக்கூடியது. அப்படின்னு விசித்திரமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்க அந்த அம்பாளத்தை சக்தியை வாங்கி கொண்டிருக்கிறவா பிரம்மதேவர் மற்றவர்கள் எல்லோருமே இந்த சக்தி உடையவர்கள். சக்தி உடையவர்கள் எத சக்தியை பெற்றவர்கள். அப்படி சக்தியை உடையவர்கள், சக்தியை பெற்றதான பிரம்மதேவர், சுப்பிரமணிய சுவாமி, இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்தை விட அதிகமான சக்தியை பெற்றவர் மகாவிஷ்ணு. அனந்தம் சக்தி மதம் விரிந்தாதீனாமபி சக்தி மத்வாத். எல்லாரும் சக்தியை அடைஞ்சவாதான். ஆனா அந்த சக்தியை அடைஞ்சதான பிரம்மதேவர் என்ன, ருத்ரர் என்ன, சுப்பிரமணிய சுவாமி என்ன, இவாளை விட அதிகமான சக்தியை பெற்றவர் இவர். ஒரு ஆச்சாரியனுக்கு 10 பேர் 100 பேர் சிஷியால இருக்கா. ஒருத்தர் நிறைய வாசிச்சு இருக்காருன்னா ஆச்சாரிய இடத்துல தோஷம் இல்லது. யாரு அதிகமா வாசிச்சு இருக்காரோ, சிரமப்பட்டிருக்காரோ அதிகமா பெற்றிருக்கார். அதே விதமா சக்தி எல்லாருக்கும் நதி ஜலமானது அது பிரபத்துட்டே இருக்கு. நீங்க சின்ன செம்புல போய் ஜலத்தை இருக்கிறதுல கொஞ்சமா ஜலம் வருது. இன்னொரு பெரிய குடத்துல இருக்கிற போயிருக்கா குடம் நிறைய ஜலம் வருது. நதி உங்களுக்கு கொஞ்சமா தான் கொடுக்கு, அந்த மாதிரி ஜாஸ்தியா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா. எப்படி இல்லையோ அதே விதமாகத்தான் அம்பாளுடைய சக்தி உலகம் முழுக்க வியாப்தி இருக்கு. அந்த சக்தியை யாராலையும் குறைக்க முடியாது, சக்தியை அதிகமாக்கவும் முடியாது. உலகத்துல இருக்கக்கூடியதான சக்தியானது சாட்சாத் ஒரே சொரூபம் தான். யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கின்ற சக்தியை விநியோகம் பண்ணும்போது வேற சக்தியை மாறிடும். அந்த சக்தியானது அது உஷ்ண சக்தியா மாறும், வித்யுத் சக்தியா மாறும், ஜலசக்தியா மாறும். ஆனா டோட்டலா இருக்கிற சக்தியை ஒருத்தரும் பண்ண முடியாது. சக்தியை அழிக்க முடியாது, சக்தியை அதிகரிக்க முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள்னு ஏதோ படவை கட்டிட்டு முகேதே தாம்போலம் நயனகலா லலாடீரம் முக்திகலதா புரஸ்காந்தி தாட்டி அப்படி இருந்து பவானி ஸ்வாம் கௌரி நகபதி கிஷோரி அவிரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமா அந்த ஸ்வரூபமும் உண்டு. உங்களுக்கு தியானம் பண்றதுக்கு நிஜமான ஸ்வரூபம் என்ன, விலாசல சகல சக்தி ஸ்வரூபடியா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதான அந்த சக்தி தான், சக்தியை அதிகமாக பெற்றவர், அதிகமாக தன்னிடத்துல உபயோகப்படுத்தவர் மகாவிஷ்ணு. அதான் சொல்ற சக்தி மதம் விரிஷாதீனாமபி சக்திமத்வாத் சக்திமதாம் சிரேஷ்டா. ஆகையால் இவர் யார் சார், சக்திமான்களுக்குள்ள மிக சிறந்தவர், சக்தியை உடையவர்களுக்குள்ள அதிகமான சக்தி உள்ளவர். இப்படி வீரசக்திமதாம் சிரேஷ்டா. அதற்கு பிறகு பகவானுக்கு அழகான ஒரு பேரு தர்மஹா. சக்திமதாம் சிரேஷ்டாங்கிறது ஒரு நாமாவ சொன்னேன். அடுத்தது தர்மஹா, தர்மம் உடையவர். ராமோ விக்கிரகமான் தர்மஹான்னு சொன்னேன். அதே போல ராமாவதாரத்துல சொல்லும் பொழுது ராமனுடைய பானம் ஒரு தடவை போட்டா அதுக்கப்புறம் திரும்பி வராது. சத்தியமதாம் சிரேஷ்டாங்கிற இடத்துல ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணும் பொழுது அவருடைய அம்பு ஒக்க மாட்டா ஒக்க பானம், வார்த்தை ஒரு நாளும் மாறினது கிடையாது. அந்த பானத்தை போட்டார்னா அதை கொல்லாம வரல. ஸ்ரீலோகால் சப்பரிக்ரம்ய தமேவ தரணம்
ஒரு ஜெயந்தன்னு ஒரு காக்கா, இந்திரனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணா, சீதாதேவியினுடைய அழகை பார்த்து அந்த அம்மா அவன் ஹிம்ச படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் ஒரு நாள் சீதாதேவியுடைய மடியில படுத்து அந்த தூங்கிட்டு இருக்கிற காலத்துல என்ன பண்ணினா அந்த அப்பால குத்த ஆரம்பிச்சான் காக்கா வேஷத்துல அந்த அம்மா அப்படி நகர்ந்ததையானால் ராமனுடைய தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதாக அவன் குத்துட்டுனா விரட்டுட்டே இருக்கா. அந்த காக்கா விடலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அந்த ரத்தமானது கீழே விழுந்து ராமன் எழுந்துக்கிறான். எழுதுனதுன்னு யாருன்னு பாக்குறார், காட்டு கொடுக்கலையா அம்பாள், ஏண்டா சர்வ கருணாமயி, இவனை நான் காட்சி கொடுத்தேன்னா அடுத்த தடை இவருக்கு கொண்டு விடுவாரோ ஒரு பயம், இது தெரியாம பண்ணியிருக்கா, போனா போகட்டும் அப்படின்னு விட்டாளா. ஆனா பார்த்து விட்டார் ராமன். என்ன பண்ணினார், அம்பையிட வில்லு இட இதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா. பக்கத்துல இருக்கிற பிள்ளை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை அது மாத்திரேதோ பிரம்மாஸ்திரம் யோஜனைக்கு ஒரு காக்காக்கு மேல பிரம்மாஸ்திரத்தை போட்டாரா ராமச்சந்திரமூர்த்தி. கேட்டார் அதர்மம், அதை தாங்க முடியும். பாகவத அபசாரம் நடக்கப்படாது. பகவானை வச்சா பரவாயில்ல, நம்மளை நம்பி இருக்கக்கூடியதான மனுஷால இருக்க பதப்படாதுங்கிற அபிப்பிராயத்துல பிரம்மாஸ்திரத்தை போட்டார். ஆனா அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிட்டுனார், இந்த காக்காவை விரட்டுட்டே போறது சார், எங்கெங்கயோ போறாங்க ஏன்னா பின்னால ஓடி வந்துட்டே இருக்கு. நேரா அப்பா கிட்ட போனாரா இந்திரன் கிட்ட. அவனுக்கு என்ன அபிப்பிராயம், எங்க அப்பா ரொம்ப பலசாலி, அவர்கிட்ட போனோம்னா நம்ம தவிர்த்துக்கலாம். அதனால தானே எல்லாரும் தப்புக்கு தட்ட காரியம் பண்றது. நமக்கு பின்னால ஒருத்தர் இருக்காரு, ஒரு தைரியம் இருக்கா தானே கெட்ட வழிக்கு போறது. விவகாரம் என்னடா சொன்னார், இந்திரன்கிட்ட இருக்காரும் தைரியத்துல போனார். இந்திரன் பார்த்தாரா, அப்பா அப்பா நீ போயிடுங்க, நீங்க இருந்தானா அது உன்னை மட்டும் இல்லை என்னையும் கொண்டு விடுட்டார். வேற வழி என்ன, அப்பாவாலையும் காட்ட முடியல. ஊரெல்லாம் திருவிட்டு சுத்தியாச்சு. கடைகிற திரீலோகாரிரம்ய ஊரகத்திலையும் அவரை தாண்டறதுக்கு வழி இல்லை. தமேவ சரணம் ஐயோ, மறுபடியும் இந்த ராமனே சரணம்னு வந்து விழுந்தாரா. இந்த காக்கா விழும்பொழுது நம்ம யாருக்கு நமஸ்காரம் பண்ண, தலையானது அவர் பாதத்துல இருக்கும்படி நமஸ்காரம் பண்ணணும். இந்த காக்கா என்ன பண்ணிட்டான், தலை அந்த பக்கமாகவும் பாதங்கள் ராமன் பக்கத்துல இருக்கப்பறம் தங்க பண்ணிட்டான். அம்மா பார்த்தாலாம், அடாடா இவன் சரியா பண்ண மாட்டேங்கிறதா திருப்பி விட்டாலாம். என்ன ஆச்சுன்னா ஆர்திராபராதா ஸ்வயம் அப்படிங்கிறார் தேசிக்க. ஆர்திராபராதா, அவன் பண்ணியதான ஒரு அபராதமானது இன்னும் மறந்து போகல, இருந்தானா அவனை காப்பாற்றதும் பண்ணினால நமஸ்காரம் பண்ணினது அவனுக்கு மேல கொல்லப்படாதுங்கிறதுக்காக அந்த பிரம்மாஸ்திரத்தை என்ன ஏதாவது உன்னுடைய சரீரத்துல ஒரு பாகம் போகணும்னு வேற வழி இல்ல, சர்வேந்திரியான அம்மனம் பிரதானம் அப்படின்னு ஒரு கண்ணை எடுத்துட்டான். ஏன்னா ராமனுடைய பானமானது ஒன்ஸ் போட்டாச்சுன்னா அது வேற வழியே இல்லை, எடுத்துதான் நான் அடம் அப்படிங்கிறது ஒரு கண்ணு போயிடுது. அதனால அன்னில இருந்து காக்காவுக்கு ஒரு கண்ணுன்னு பிரசித்தம்ங்கிறார் வால்மீகி. காக்காவுக்கு ஒரு கண்ணு தான், ஒரு ஐபால் தான். மனுஷனுக்கு 2 கண்ணு இருக்கா இல்லையா, ஆனா அதுக்கு என்ன 2 ஓட்டம் இருக்கு காக்காவுக்கு. ஆனா உள்ள இருக்கிற பால் ஒண்ணுதான் இருக்கும். அது இந்த பக்கம் இங்க வரும், இங்க பார்த்தா இங்க வரும், அப்படி இருக்குன்னு. இப்படி அந்த ஒரு ராமனுடைய பானம்னு அது சொல்லாம திரும்பி வராது. அப்படி அதே மாதிரி சமுத்திரத்தை எழுந்த பண்ற காலத்திலையும் ஏதாவது ஒரு பிராணியை கொண்டுதான் ஆகணும் அப்படி இருக்கிறார். அப்படி அந்த சத்தியவதான சிரேஷ்டங்கிறதுக்கு அந்த ராமாவதாரம் விசேஷமா சொன்னார். அதே மாதிரி அவர் கர்மா, அந்த அறம், நாம எப்படி நடந்துக்கிறோமோ அவாபாலுக்கு என்ன கர்மமோ அதே கர்மமே உருவமாக கொண்டவர். அதான் சர்வபூதானம் தாரணா கர்மா, எல்லோருமே காப்பாற்றுகிறதுனால அவருக்கு தர்மம் வருது. அனுரேத தர்மா, நிஜமான தர்மம் என்ன, இந்த சாஸ்திரம் தான், பகவான் தான் தர்மம். ஆகையா அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா பகவானை அடைய முடியும்னு சொல்ற போல அனுரேத தர்மா அப்படின்னு கட்டாப்பட்ட சொல்றது. கர்மை ஆராத்தியதே இதுவா தர்மா, திரௌத ஸ்மார்த்த நிதி ஆதாரங்கள்னால் அவர் எப்பொழுதும் போற்றப்படுகிறார். நீங்க சந்தியாவந்தனம் பண்ணி தேவபதம் ரெகுலரா இருந்தாலே போறோம் சார். நான் அங்கே போனேன் இங்கே ஒண்ணும் வேண்டாம். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுவிதம் கர்மஸ்வரொட்டேயதாம் போறோம்னு ஆத்துல உட்காந்து நம்ம டியூட்டி நம்ம ஒழுங்கா பண்ணிட்டேன்னு இருக்கிறதுனா அது பெரிய தர்மம்னு. அதே மாதிரியே ஒரு உத்தியோகம்னு போனா உமக்குன்னு எந்த டியூட்டி இருக்கு விடாம கரெக்டா பண்ணிட்டே இருக்கிறதுன்னா அது பெரிய தர்மம். அதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்படி கர்மஸ்வரூபமா இருக்கார். அதனால தர்மை ஆராத்தியதே அதற்கு கர்ம விதுத்தமஹா,
தர்மத்தை அறிந்தவர் யாருன்னு பகவான். தர்ம சூஷ்மங்கள் என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. வேதங்கள்ல ஒரு வேதம் இப்படி சொல்றது, வேற வேதம் அப்படி சொல்றது, ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்றது, ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்றது, நமக்கு தெரியலையே. அத்தனை வேதங்கள் நம்ம வாசிச்சோமா, அந்த ஸ்ருதிகள்லாம் வாசிச்சோமா, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரலாம். தர்மத்தை நிஜமாக அறிந்தவர் பகவான் தான். நீங்க பகவானை ஆராதனை பண்ணி பக்தி பண்ணிட்டு இருந்ததால் எது சரியான தர்மமோ அந்த வழியை உங்களை காட்டுவார். எவருடைய ஆணையா ஸ்ருதி இருக்கோ சைவ தர்மந்தா முத்தமஹா, அவர்தான் தர்மத்தை அறிந்தவர்களுக்குள்ள மிக சிறந்தவர் அப்படிங்கிற தர்மந்தா முத்தமஹா. இப்படின்னு ராமனுடைய நாமாக்களை பார்த்தது பகவான் என்ன பண்ணினார், இந்த ராமனுடைய ஒரு மூல விராட்டு யார் இருக்காரோ அவருடைய ஸ்வரூபம் வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவப்ரதோ யாப்தோ வாயுர தோட்டதா அப்படின்னு அந்த மூல விராட்டுடைய ஸ்வரூபத்தை சொன்னார்.